நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மனைவி பிள்ளைகளுடன் நிம்மதியாக வாழ்ந்து வந்த பிசினஸ்மேன். முள்காட்டுக்குள் நின்ற கருப்பு நிற காருக்குள் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து சடலமாக கிடந்த நபர். பிசினஸ்மேன் கொடூரமான முறையில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த கொடூரம். பிசினஸ்மேனை யாரேனும் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தார்களா, அல்லது அவரே தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டாரா? நடந்தது என்ன? சோலாப்பூர்ல உள்ள முட்காட்டுக்குள்ள கருப்பு கலர்ல கார் ஒண்ணு நின்னுக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த அந்த வழியா போன பொதுமக்கள், எதுக்கு இந்த கார் இங்க நின்னுக்கிட்டு இருக்கு, காருக்குள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அப்ப கார் கதவை திறந்த அடுத்த நொடியே பொதுமக்கள் திகைச்சு போய் நின்னு இருக்காங்க. காருக்குள்ள ரத்த வெள்ளத்துல ஒரு ஆணோட சடலம் கிடந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் காருக்குள்ள தடயங்கள் எதுவும் சிக்குமான்னு ஆய்வு பண்ணாங்க. அப்ப காருக்குள்ள துப்பாக்கி ஒண்ணு கிடந்திருக்கு. உடனே அந்த துப்பாக்கியை கைப்பற்றின போலீஸ் இது கொலையா அல்லது தற்கொலையான்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கினாங்க. அது மட்டும் இல்லாம உயிரிழந்து கிடக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்க சட்ட பாக்கெட்ல ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் சிக்குமான்னு ஆய்வு பண்ணாங்க. சட்ட பாக்கெட்ல இருந்த ஆதார் கார்டை வச்சு உயிரிழந்தவர் சோலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த 38 வயசான கோவிந்த் ஜெகநாத்னு போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த அட்ரஸை வச்சு உடனே கோவிந்தோட வீட்டுக்கு போன போலீஸ் வீட்டுல இருந்த அவங்க மனைவி கிட்டையும் அவரோட மச்சான் கிட்டையும் விசாரணையில இறங்கினாங்க. கோவிந்த் ஜெகநாத்துக்கு கல்யாணமாகி 2 மகன்கள் இருக்காங்க. கோவிந்த் பல பிசினஸ் பண்ணி ரொம்ப பணக்காரரா இருந்திருக்காரு. ஆரம்பத்துல மனைவி மகன்கள்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த கோவிந்துக்கு நடன கலைஞரான 21 வயசு பூஜா அப்படிங்கிறவர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அடுத்து நெருக்கமா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. மயில் போல அழகா இருக்கிற பூஜாவை எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும்னு நினைச்ச கோவிந்த் அவங்க கிட்ட டெய்லி போன்ல பேச ஆரம்பிச்சு ரொம்ப க்ளோஸா பழகி இருக்காரு. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. ஒரு கட்டத்துல இவங்களோட பழக்க வழக்கம் கோவிந்தோட மனைவிக்கு தெரிய வந்திருக்கு. நீ தொட்டு தாலி கட்டின மனைவி நான் உயிரோட இருக்கும்போது உனக்கு வேற ஒருத்தி கேக்குதான்னு சண்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட அண்ணன் லட்சுமணன் கிட்டையும் சொல்லி பஞ்சாயத்து பண்ணி இருக்காங்க. ஆனா குடும்பத்தாரோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத கோவிந்த் பூஜாவே கதின்னு கடந்திருக்காரு. அதுக்கடுத்து 2 பேரும் பீச்சு, பார்க்கு, ஹோட்டல்னு ஒன்னா ஊர் சுத்த ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பூஜாவுக்கு நகை, காஸ்ட்லியா போன்னு பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணி இருக்காரு கோவிந்த். கொஞ்ச நாள் வரைக்கும் கோவிந்த் கூட நெருக்கமா பழகின பூஜா அதுக்கப்புறம் அவங்க கூட பேசுறத குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பணம் மட்டும் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க பூஜா. பூஜாவோட நடவடிக்கையில மாற்றம் தெரிஞ்சதுனால கோவிந்த் அவங்களுக்கு பணம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணி இருக்காரு. அடுத்து கடும் மன உளைச்சலுக்கு ஆளான கோவிந்த் பூஜாவுக்கு போன் பண்ணி, எதுக்கு முன்னாடி மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற, நான் போன் பண்ணாலே ஏன் கட் பண்றேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பூஜா, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு கடுப்பான கோவிந்த், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நீ இதே மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணனா உன் மேல நான் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேஸ் கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பூஜா. இதனால சமீப நாட்களாவே கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காரு கோவிந்த். சம்பவத்தன்னைக்கு கள்ளச்சந்தையில துப்பாக்கிய வாங்கின கோவிந்த் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ள முள்காட்டுக்குள்ள போயிருக்காரு. அடுத்து அந்த துப்பாக்கியை எடுத்து தன்னோட நெத்தியில சுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு.
இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கோவிந்தோட வீட்டுக்கு போன போலீஸ் மனைவி கிட்டையும் அவங்களோட அண்ணன் கிட்டையும் விசாரிச்சாங்க. அப்ப என் கணவர் பூஜாங்கிற பொண்ணு கூட ரொம்ப நாளா தகாத உறவுல இருந்தாங்க, எங்களுக்கு பூஜா மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. இதனால பூஜாவை கைது செஞ்ச போலீஸ் அவங்க கிட்ட விசாரணை பண்ணாங்க. முதல் கட்ட விசாரணையில இது தற்கொலைன்னு பதிவு பண்ண போலீஸ் இது கொலையாங்கிற கோணத்திலையும் விசாரிச்சிட்டு இருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடர் வாசனை கலந்து பக்கத்து வீட்டில் இருந்து வந்த துர்நாற்றம். கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீடு முழுக்க தூவப்பட்டிருந்த ப்ளீச்சிங் பவுடர், கூடவே சுவரில் தெரித்திருந்த இரத்தக்கரை. பதுங்கி இருந்த தந்தையை மடக்கி பிடித்து விசாரித்த போது வெளியான பகி தகவல். இரண்டாவது மனைவிக்கு பிறந்த 14 வயது மகளை பெற்ற தந்தையே இரும்பு கம்பியால் அடித்தே கொன்று குளத்தில் வீசிய கொடூரம். பெற்ற மகளை தந்தை கொலை செய்தது ஏன்? முதல் மனைவியின் மகள்கள் 5 பேரும் தலைமறைவாக இருப்பதற்கு என்ன காரணம்? சிந்தே பாஜி வீட்ல இருந்து ப்ளீச்சிங் பவுடர் வாசத்தோட கலந்து ஒருவித துர்நாற்றம் வர்றதாவும் அவங்க வீடு பூட்டியே கிடக்கிறதாவும் அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் சிந்தே பாஜி வீட்டு கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்ப வீடு முழுக்க ப்ளீச்சிங் பவுடரா தூவி கிடந்திருக்கு. கூடவே சுவர்ல ரத்த கரையும் தெரிச்சிருந்திருக்கு. சிந்தே பாஜிய பத்தி போலீசார் பெருசா விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. காரணம், கஞ்சா கேஸ்ல அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துட்டு போறவர் தான் அவர். அதனால அவரை பத்தி விசாரிக்காம அவரை தேடுற பணியில தான் இறங்கி இருக்காங்க. அவரை தூக்குனா நடந்த மொத்த உண்மையும் ஈஸியா வெளியில வரும்னு நினைச்ச போலீசாரோட கணிப்பும் கடைசியில சரியாதான் இருந்திருக்கு. பத்ராச்சலம் பகுதியில சுத்திக்கிட்டு இருந்த சிந்தே பாஜிய சில மணி நேரத்துல தூக்கின போலீஸ் தங்களோட பாணியில விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் பெத்த மகளையே இரும்பு கம்பியால அடிச்சு கொன்னு குளத்துல வீசினதா சொல்லி இருக்காரு சிந்தே பாஜி. ஆந்திர மாநிலம் மயிலவரம் சாந்தி நகர்ல உள்ள சிந்தே பாஜிக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு 5 மகள்களும் 2வது மனைவிக்கு 1 மகளும் இருந்திருக்காங்க. முதல் மனைவி நாகம்மா 1 வருஷத்துக்கு முன்னால உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்துட்டாங்க. அதனால 2வது மனைவி நாகேந்திரம்மா முதல் மனைவியோட பிள்ளைங்க 5 பேரு, 2வது மனைவியோட 14 வயசு மகள்னு எல்லாருமே ஒரே வீட்டுல தான் இருந்திருக்காங்க. தான் மட்டும் கஞ்சா சேல்ஸ் பண்ணாம 2வது மனைவியையும் அந்த பிசினஸ்ல இறக்கின சிந்தே பாஜி கஞ்சா கேஸ்ல அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதும் வழக்கம். அப்படித்தான் 4 மாசத்துக்கு முன்னால சிந்தே பாஜியையும் அவரோட மனைவி நாகேந்திரம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி ராஜமுந்திரி மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க போலீஸ். அடுத்த சில நாட்கள்ல ஜாமீன்ல வந்த சிந்தே பாஜி மனைவி நாகேந்திரம்மாவை ஜாமீன்ல எடுக்கல. அதனால வருத்தப்பட்ட நாகேந்திரம்மாவோட 14 வயசான மகள் அம்மாவையும் ஜாமீன்ல வெளியே எடுங்கன்னு அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா சிந்தே பாஜி அத கண்டுக்கவே இல்ல. இதுக்கிடையில சிறுமி அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞரை காதலிச்சதா தெரியுது. முளைச்சி 3 இலை விடல, அதுக்குள்ள காதலான்னு மகளை கண்டிச்சிருக்காரு சிந்தே பாஜி. அப்ப எங்க அம்மாவை வெளியே எடுக்கிற வேலைய பாருங்கன்னு சொல்லி இருக்காங்க சிறுமி. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நீ என்ன பதில் சொல்றன்னு கத்துன அப்பாவுக்கும் மகளுக்கும் நடுவுல வாக்குவாதம் 3 அப்போ பொறுமையை இழந்த சிந்தே பாஜி வீட்டுல கிடந்த இரும்பு கம்பியால மகளோட தலை, மார்பு, கழுத்துல கண்ட மேனிக்கு குத்தி இருக்காரு. அதுல சிறுமி அதிக ரத்தம் வெளியில போய் உயிரிழந்துட்டாங்க. அந்த ரத்தம் சுவர்லையும் தெரிச்சிருக்கு. முதல் மனைவியோட மகள்கள் 5 பேரும் அப்பா செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காக வீடு முழுக்க ப்ளீச்சிங் பவுடரை தூவி இருக்காங்க. அடுத்து அவசர வேலையா வெளியில போறேன்னு சொல்லி ஒரு நண்பர்கிட்ட மினி டெம்போவை வாங்கி இருக்காரு சிந்தே பாஜி. எந்த சந்தேகமும் படாம நண்பரும் டெம்போவை கொடுக்க அதுல உயிரிழந்த சிறுமியோட சடலத்தை ஏத்தன சிந்தே பாஜி மகள்கள் 5 பேரையும் கூடவே ஏத்திக்கிட்டாரு. போற வழியில மதிரா பெரிய குளத்துல சிறுமியோட சடலத்தை தூக்கி வீசின சிந்தே பாஜி அதே குளத்துல மினி டெம்போவையும் சுத்தமா கழுவி அந்த நண்பர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு.
அடுத்து மகள்களை சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் மட்டும் பத்ராச்சலம் பகுதியில உள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள பதுங்கி இருக்காரு. சாப்பாடு வாங்குறதுக்காக கடைப்பக்கம் வந்த சிந்தே பாஜிய தட்டி தூக்கி போலீஸ் விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளியில வந்திருக்கு. மதிரா குளத்துல தீயணைப்பு துறையினர் தேடியும் கூட சிறுமியோட சடலம் கிடைக்கல. அதே மாதிரி ட்ரோன் கேமராக்கள் மூலமும் போலீசார் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்னு சமீபத்துல பெஞ்ச கனமழையில சடலம் அடிச்சிட்டு போயிருக்கணும், இல்லன்னா சிந்தேபாஜி சொல்ற தகவலே பொய்யா இருக்கணும்னு நினைக்கிற போலீஸ் அவர்கிட்ட விசாரணைய இன்னும் ஆழமாக்கி இருக்காங்க. அதே நேரம் தலைமறைவா இருக்கிற அவரோட மகள்களையும் பிடிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க. 5 மகள்களையும் பிடிச்சு விசாரிச்சாதான் உண்மையிலேயே சிந்தேபாஜி சிறுமிய கொன்னு குளத்துல வீசினாரா அப்படிங்கிறது உறுதியா தெரிய வரும். கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என அட்வைஸ் செய்த அக்கா, ஆத்திரத்தில் அக்காவின் மகனை கொன்று மாந்தோப்பில் குழி தோண்டி புதைத்த தங்கை, அதோடு அக்காவின் மகளை ஆதரவற்றோர் ஆசிரமத்தில் சேர்க்க முயற்சி, ஆட்டோ ஓட்டுநரால் வெளிவந்த தங்கையின் சூழ்ச்சி, 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலை வழக்கில் தற்போது நீதிமன்றம் தீர்ப்பு, அக்கா மகனை கொன்ற அரக்க சித்திக்கு நீதிமன்றம் விதித்த தண்டனை என்ன? கப்பன் பார்க் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஒரு ஆட்டோ டிரைவர், சார் என் ஆட்டோவில் ஒரு பொண்ணு வந்தாங்க, அந்த பொண்ணு செல்போன்ல யார்கிட்டயோ பேசினாங்க, அந்த பேச்சு எல்லாமே ஏதோ சிறுவன் மிஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு, அந்த பொண்ணு பத்தின எந்த தகவலுமே எனக்கு தெரியலன்னு சொல்லி இருக்காரு. அடுத்து டிரைவரை அழைச்சிக்கிட்டு ஆட்டோவில் அந்த பொண்ணு இறங்கின இடத்துக்கு போயிருக்காங்க போலீசார். அப்போ பஸ் ஸ்டாண்ட்லயே ஒரு சிறுமியோட உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணு. காக்கிகளை பார்த்ததும் மிரண்ட அந்த பொண்ணு, என்ன சார் என்னாச்சு, ஏன் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆட்டோ டிரைவரை பார்த்தும் அந்த பொண்ணு முறைச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் கவனிச்ச போலீசார், உங்க செல்போனை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் என்னோட பிரைவசியில நீங்க எப்படி தலையிடலாம், என்னோட செல்போனை எப்படி கேட்கலாம் நீங்க அப்படின்னு லா பேசி இருக்காங்க. அந்த பொண்ணு பேசின எந்த சட்டமும் காக்கிகள் கிட்ட எடுபடல. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதும் அந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் ஆட்டோ டிரைவர் மட்டுமில்ல, அந்த பொண்ணோட குடும்பத்துல உள்ளவங்களையே மிரளத்தான் வச்சது. கர்நாடகா சிக்மகளூர் பக்கத்துல உள்ள முத்தக்கடஹள்ளியை சேர்ந்தவங்க தான் அம்பிகா. இவங்களுக்கும் கணவருக்கும் சில நாட்களாவே சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. சமைக்கிறதுல இருந்து சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு நல்லது கெட்டதுன்னு போற வரைக்குமே எல்லாத்துலயுமே 2 பேருக்கும் ஒத்து வராததுனால தன்னோட தாய் வீட்டுக்கு வந்திருக்காங்க அம்பிகா. அம்பிகாவோட அக்கா அனிதா, குடும்பம்னா சில மனஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்யும், அதுக்காக அம்மா வீட்டுக்கு வர்றது சரியில்லைன்னு கண்டிச்சிருக்காங்க. அதோட கணவர் வீட்டுக்கு போ அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது அம்பிகாவுக்கு ஆத்திரத்தை வர வச்சிருக்கு. நான் ஒன்னும் உன் வீட்டுல இல்ல, அம்மா வீட்டுல தான் இருக்கேன், உன் வேலைய பாரு அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க. ஆனாலும் கூட பிறந்த தங்கச்சி வாழா வெட்டியா இருக்கிறத விரும்பாத அனிதா அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீயா போறியா இல்ல நாங்களே விரட்டி விடவான்னு சொல்லி இருக்காங்க. அது அம்பிகாவுக்கு இன்னும் கோவத்தை தூண்டி இருக்கு. அதனால அக்காவை பழி வாங்க முடிவு பண்ணியிருக்காங்க அம்பிகா. அதுக்காக தன்னோட அக்கா மகனையும் மகளையும் வெளியே அழைச்சிட்டு போயிருக்காங்க. 8 வயசான சிறுமியும் 6 வயசான சிறுவனும் சித்தி சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஆசையில வீட்டில இருந்து சந்தோஷமா கிளம்பி இருக்காங்க. ஆனா சித்தி உயிரையே எடுக்க போறாங்கன்னு 2 பிஞ்சு மனசுக்குமே தெரியாம போச்சு. 2023 நவம்பர் 30ஆம் தேதி அக்கா வீட்டில இருந்து பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு கிரணகவள்ளி குறுக்கே இருக்கிற ஒரு மாந்தோப்புக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. என்ன சித்தி தோப்புக்கு வந்திருக்கோம்னு சிறுவனும் சிறுமியும் கேட்டதுக்கு, மாம்பழங்கள் வாங்க வந்திருக்கோம், தோட்ட காவலாளி வந்ததும் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அம்பிகா. அத உண்மைன்னு நம்பின சிறுவனும் சிறுமியும் வெள்ளந்தியா சித்தியோட கைவிரலை பிடிச்சுக்கிட்டு நின்னு இருக்காங்க. அப்ப திடீர்னு சிறுமி தோப்புக்குள்ள விளையாடுறதுக்காக ஓடி இருக்காங்க.
தான் கைய பிடிச்சுக்கிட்டு இருந்த சிறுவனோட தலைய மரத்துல இடிச்ச அம்பிகா கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு தோப்புல கிடந்த ஒரு மண்வெட்டியால குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. அடுத்து ஓடி வந்த சிறுமி தம்பி எங்க சித்தின்னு கேட்டப்ப அவனை காவலாளி தோப்புக்குள்ள அழைச்சிட்டு போயிருக்காரு. நாம வீட்டுக்கு போகலாம், தம்பி நிறைய மாம்பழங்கள் வாங்கிக்கிட்டு காவலாளியோட வருவார்னு சொல்லி இருக்காங்க அம்பிகா. அதையும் நம்பின சிறுமி சித்தி கைய பிடிச்சுக்கிட்டே நடந்து போயிருக்காங்க. தோப்பை விட்டு கொஞ்ச தூரம் வந்ததும் அந்த வழியா ஆட்டோ ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஆட்டோவில் ஏறின அம்பிகாவுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. போன்ல பேசின நபர்கிட்ட, அண்ணே மாம்பழங்கள் வாங்கத்தான் வந்தேன், ஆனா நீங்க இல்ல, இதனால வீட்டுக்கு கிளம்பிட்டோம், இன்னொரு நாள் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அம்பிகா. அதை கேட்ட சிறுமி, சித்தி காவலாளி கூட தம்பி வருவான்னு சொன்னீங்க, மாம்பழங்கள் எல்லாம் கொண்டு வருவான்னு சொன்னீங்க, ஆனா இப்ப இன்னொரு நாள் வர்றோம்னு சொல்றீங்க, அப்பனா தம்பி எப்படி வீட்டுக்கு வருவான், அவனை எங்கன்னு கேட்டு அழுது இருக்காங்க சிறுமி. அப்போ சிறுமியோட வாய பொத்தன சித்தி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், தம்பி ஏற்கனவே வீட்டுக்கு போய்த்தான்னு மாத்தி மாத்தி பேசி இருக்காங்க. இதை எல்லாத்தையும் கேட்ட ஆட்டோ டிரைவருக்கு சந்தேகம் வந்திருக்கு. சிறுமியோட தம்பியும் கூட வந்திருக்கான், ஆனா திரும்பி வரல, அதனால தான் சிறுமி அழுறாங்க, ஏதோ மர்மம் இருக்கிறதா நினைச்சதோட அந்த பொண்ணை இறக்கி விட்டதும் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தகவலும் சொல்லி இருக்காரு ஆட்டோ டிரைவர். அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் தங்களோட வாணியில விசாரிச்சப்பதான் சிறுவனை கொலை பண்ணி புதைச்சிட்டு நாடகம் போட்ட விஷயமே தெரிய வந்துச்சு. அதே மாதிரி சிறுமிய ஆதரவற்றோர் இல்லத்துல சேர்க்கறதுக்காக போக இருந்ததும் தெரிய வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள ஆட்டோ டிரைவரால நாடகம் எல்லாமே வெளியில வந்துருச்சு. சொந்த அக்காவோட மகனையே கொலை செஞ்ச அரக்க குணம் கொண்ட சித்திக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. நிகழ்தகவு. வாட்ஸ்அப் குரூப்பிற்கு அர்பன் வங்கி ஊழியர் அனுப்பிய 2 போட்டோக்கள். போட்டோக்களை பார்த்து ஷாக் ஆன நண்பர்கள். வீட்டில் ஆளுக்கு ஒரு பக்கமாக தூக்கில் தொங்கியபடி கிடந்த தாய் மகன். வங்கி ஊழியர் டைரியில் கைப்பட எழுதிய வரிகள். தாயும் மகனும் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் என்ன? வங்கி ஊழியர் தனது டைரியில் எழுதியிருந்தது என்ன? வாட்ஸ்அப் குரூப்பிற்கு சென்ற போட்டோக்களை பார்த்து நண்பர்கள் ஷாக் ஆனது ஏன்? தன் அம்மா கூட எடுத்த ஒரு செல்ஃபி போட்டோவையும் டைரியில எழுதின சில வரிகளையும் நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பியிருக்காரு மதனசேகர். அதை பார்த்து ஷாக்கான நண்பர்கள் மதனசேகருக்கு போன் பண்ணிருக்காங்க. ஆனா அவர் சைட்ல இருந்து போனை யாருமே எடுக்கல. அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவல் சொன்ன நண்பர்கள் மதனசேகர் அனுப்பின போட்டோக்களையும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து மதனசேகர் வீட்டுக்கு போன போலீஸ் உள்பக்கமா தாழ்பால் போட்டிருந்த கதவை உடைச்சிருக்காங்க. உள்ள போனா மதனசேகர் ஒரு பக்கம், அவங்க அம்மா மறுபக்கம் என தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து 2 பேரோட சடலங்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அவங்க தங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க. அரக்கோணம் பக்கத்துல உள்ள பெருமாள் ராஜபேட்டையில தான் 52 வயசான மதனசேகர் இருந்தார். அர்பன் வங்கியில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கார். இவங்களோட மனைவி ஹேமலதா புழல் ஜெயில வார்டனா இருக்காங்க. இந்த தம்பதிக்கு 25 வயசுல ஒரு மகன் இருக்கார். 50 வயசு கடந்த பிறகும் இந்த தம்பதிக்குள்ள மனசு ஒத்துப்போகாம பல நாட்களாகவே சண்டை நடந்துகிட்டே இருந்ததா சொல்லப்படுது. தன்னோட தாயை மனைவி கவனிக்கிறது இல்லைன்னு அடிக்கடி சண்டை போட்டதா தெரியுது. இப்படி தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருந்ததால மகனை மட்டும் அழைச்சுக்கிட்டு கணவனை பிரிஞ்சு தனியா போயிட்டாங்க மனைவி ஹேமலதா. அதனால தன்னோட அம்மா புண்ணியவதி கூட தான் இருந்திருக்காரு மதனசேகர்.
இதுக்கு மத்தியில வேலை பார்க்கிற வங்கியில உயர் அதிகாரிகள் நிறைய அழுத்தம் கொடுத்ததா தெரியுது. அதனால உயர் அதிகாரிகள் கிட்டையும் மதனசேகருக்கு முட்டல் மோதலாகவே இருந்ததா சொல்லப்படுது. அதோட கொஞ்ச நாளைக்கு முன்னால மதனசேகர் வேலைக்கு போறதையே நிறுத்திட்டு வீட்டிலேயே தான் இருந்திருக்கார். அந்த மன உளைச்சல்லையே இருந்த மதனசேகர் ஒரு நாள் பைக்ல போயிட்டு இருந்தப்போ ஆக்சிடென்ட் ஆகி கால்ல காயமாகி சில மாதங்கள் ட்ரீட்மெண்ட்லயும் இருந்திருக்காரு. அடிமேல் அடி இடிமேல் இடிங்கிற மாதிரி மனைவி போன வருத்தம், வேலைக்கு போகாத மன உளைச்சல், விபத்துல சிகிச்சைன்னு மொத்தமாகவே உடைஞ்சிட்டாரு மதனசேகர். இதுக்கு மத்தியில தான் தன்னோட நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பிற்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்காரு மதனசேகர். அதுல தன் தாய் கூட அவரு செல்ஃபி எடுத்திருக்காரு. அடுத்து இன்னொரு போட்டோ அனுப்பியிருக்காரு. தொழிலாளர்களின் நலன் காக்க, அம்மா புண்ணியவதியின் நலன் காக்க வீர மரணம்னு ஒரு டைரியில எழுதியிருந்த மதனசேகர் சி.இ. மணிகண்டனுக்கு கண்டனம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அதை பார்த்துட்டு தான் நண்பர்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் மதனசேகரும் அவங்க தாயும் தூக்குல தொங்கி உயிரை மாச்சுக்கிட்டாங்க. சி.இ. மணிகண்டன்னா யாரு? மதனசேகர் பணிபுரிஞ்ச வங்கியில வேலை பார்க்கிறாரா? அவருக்கு ஏன் மதனசேகர் கண்டனம்னு சொல்லியிருக்காரு? மணிகண்டன் மதனசேகருக்கு பணி நிமித்தமாகவோ இல்ல தனிப்பட்ட முறையிலோ ஏதாவது டார்ச்சர் கொடுத்தாரான்னு விசாரணையில இறங்கி இருக்க போலீஸ் மதனசேகர் எதுக்காக வங்கிக்கு போகாம வீட்டிலேயே இருந்தாரு, அப்படி மதனசேகரே பணிக்கு வராவிட்டாலும் உயர் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையான்னு தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதே நேரம் மதனசேகருக்கும் அவங்க மனைவிக்கும் என்ன பிரச்சனை, கணவரோட தற்கொலைக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதான்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. உல்லாச வாழ்க்கைக்கும் ஜாலியாக ஊர் சுற்றுவதற்கும் பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம் என ஆழ்ந்த யோசனை. ஆடிப்பெருக்கில் பெரிய கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் சிறிய கோவில்களை குறிவைத்து திருட்டு இளைஞர்கள் மனக்கணக்கு. திட்டமிட்டபடி அடுத்தடுத்த 4 கோவில்களின் பூட்டை உடைத்து உண்டியல்களில் உள்ள பணம், நகைகளை துடைத்தெடுத்த திருடர்கள். கூகுள் மேப் டெக்னாலஜியை பயன்படுத்திய நவீன திருடர்கள் சிக்கியது எப்படி? பின்னணி என்ன? ஒரு திருட்டு வழக்குல இளைஞரை கைது பண்ணி விசாரணை நடத்தியிருக்காங்க போலீசார். அந்த திருட்டு வழக்கு தான் ஆகஸ்ட் மாசம் 4 கோவில்களில் நடந்த கொள்ளை வழக்குக்கு முடிவை கொண்டு வந்திருக்கு. பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்குவான் அப்படிங்கிறது இந்த சம்பவத்துக்கு தான் கனகச்சிதமா பொருந்தும். மதுரை வாடிப்பட்டிக்கு பக்கத்துல உள்ள நீரேத்தான் கிராமத்துக்கு போற பாதையில அடுத்தடுத்து சின்ன சின்ன கோவில்களாய் இருக்கு. வயல்வெளியை ஒட்டி உள்ள இந்த கோவில்கள்ல சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வழிபாடு செய்யறது வழக்கம். அப்படி வரும்போது உண்டியல்ல காணிக்க செலுத்துறது, நேர்த்திக்கடனா தங்க நகை கொடுக்கிறது வழக்கம்தான். அந்த வழக்கத்தை தான் 3 இளைஞர்கள் தங்களுக்கு சாதகமா மாத்திருக்காங்க. தினமும் மது குடிக்கணும், பணத்துக்கு கஷ்டமே படக்கூடாது, ஜாலியா ஊர் சுத்தணும், அதுக்கெல்லாம் பணம் தேவை. அந்த பணத்தை எப்படி நோகாம அள்ளுறது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அப்போ கோவில் உண்டியல்ல கை வச்சா பணத்தை அள்ளலாம்னு அந்த திருட்டு இளைஞர்களுக்கு தோணி இருக்கு. அது மட்டும் தோணல, எந்த கோவில் உண்டியல்ல கை வைக்கணும், எந்த நேரம் கை வைக்கணும், எப்படி தப்பிக்கலாம், யார் கண்ணிலையும் சிக்காம இருக்கணும், அதே நேரம் சிசிடிவி கேமரா இல்லாத இடமா இருக்கணும்னு பெரிய மாஸ்டர் பிளானே போட்டிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு சரியான டைம் ஆடிப்பெருக்குதான் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுலயும் பெரிய கோவில்களை குறிவச்சா முட்டாள்தனம். ஊருக்குள்ள இருக்க சின்ன கோவில்கள்ல கூட்டம் இருக்காது. அப்படிங்கறதால சின்ன கோவில்களை குறி வைக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு நினைச்ச அந்த திருட்டு இளைஞர்கள் கூகுள் டெக்னாலஜியையும் கையில் எடுத்திருக்காங்க. எந்தெந்த இடங்கள்ல கோவில்கள் உள்ளன, அதுல சின்ன கோவில்கள் பெரிய கோவில்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கூகுள் மேப் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த கும்பல். பகல் நேரத்துல சின்ன கோவில்களை கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கேனிங்ல
சிசிடிவி கேமரா இல்லாத 4 கோவில்களுக்கு ஸ்கெட்ச் போட்ட திருட்டு இளைஞர்கள் போட்ட திட்டப்படியே ஆகஸ்ட் 5ஆம் தேதி, அதாவது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அடுத்தடுத்து உள்ள பாலகுருநாதர் சாமி கோவில், ஆதி ஐயனார் கோவில், அகிலாண்டேஸ்வரி ஒந்தாயி அம்மன் கோவில், அங்காள பரமேஸ்வரி கோவில்களோட பூட்ட உடைச்சு உள்ள போய் உண்டியலை தொடச்சு எடுத்திருக்காங்க. அதோட அம்மனுக்கு பக்தர்கள் போட்ட தங்க நகைகளையும் கொள்ளை அடிச்சிருக்காங்க. நள்ளிரவு நேரத்துல அந்த கோவில்கள் பக்கம் பெருசா ஆள் நடமாட்டம் இருக்காது. அதனால நினைச்சத பக்காவா நிறைவேற்றின திருட்டு இளைஞர்கள் வயல்வெளிகள் வழியா எஸ்கேப் ஆகியிருக்காங்க. மறுநாள் காலையில கோவில் பூசாரிகள் போலீஸ்ல புகார் கொடுத்தும் திருடர்களை பிடிக்க முடியல. சிசிடிவி கேமரா இல்லாததால திருடர்களும் இதுவரைக்குமே நாம சிக்கல, இனியா சிக்க போறோம்னு ஜாலியா சுத்திட்டு இருந்திருக்காங்க. வேற திருட்டு வழக்குல காக்கிகள் கையில சிக்கின தமிழழகன் ஆடிப்பெருக்கு திருட்டு ஆபரேஷனையும் ஒண்ணு விடாம ஒப்பிக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கார். கோவில் உண்டியல் பணத்தை தொடர்ச்சி எடுத்த தமிழழகனும் அவரோட திருட்டு பார்ட்னர்களான ரூபன் சேகரும் இப்ப சிறை கம்பிகளை தொடச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.